வயசானாலும் ஸ்டைலும் அழகும் மாறாமையே இருக்குன்னு சொல்ற மாதிரி ஆக்டர்ஸ் யாருன்னு பார்த்தோம். இப்போ ஆக்ட்ரஸ் யாருன்னு தான் பார்க்க போறோம். 15th பிளேஸ்ல இருக்க ஆக்ட்ரஸ் யாருன்னா ஆக்ட்ரஸ் தமன்னா. தமன்னாவை பத்தி உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சவுத் இந்தியன் இண்டஸ்ட்ரியிலேயே ஒன் ஆஃப் த பிகஸ்ட் ஆக்ட்ரஸ்னு சொல்லலாம். இவங்க பெரிய பெரிய படங்கள் நடிச்சிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா பாகுபலி, இந்த மாதிரி இந்தியன் இண்டஸ்ட்ரியிலேயே பிகஸ்ட் மூவிஸ் நடிச்சிருக்காங்க. இவங்க நடிச்ச மூவிஸ் ஒவ்வொன்றும் வேற லெவல் லைட்டா இருக்கு. இவங்களோட ஏஜ் எவ்வளவு தெரியுமாங்க? 35. பட் இருந்தாலும் இவங்க 35 மாதிரியே இருக்க மாட்டாங்க. ரொம்ப யங் லுக்கிங்கா இருக்க ஒரு ஆக்ட்ரஸா இருக்காங்க. நம்பர் 14th பிளேஸ்ல இருக்க ஆக்ட்ரஸ் யாருன்னா ஆக்ட்ரஸ் வாணி போஜன். வாணி போஜன் உங்களை நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அவங்க சீரியல்ல இருந்து சினிமாவுக்கு போன ஆக்ட்ரஸ். இவங்க நடிச்ச படங்கள்லாம் உண்மையிலேயே ஒரு ஃபீல் குட் மூவியாவும் நல்ல மூவியாவும் நடிச்சிருப்பாங்க. இவங்களோட ஏஜ் எவ்வளோனா 37. பட் இருந்தாலும் இவங்க 37 மாதிரி இருக்க மாட்டாங்க. ரொம்பவே யங் லுக்கிங்கா இருக்க ஒரு ஆக்ட்ரஸா இருக்காங்க. இவங்களோட ஏஜ் 37 இருந்தாலும் இவங்க லுக் வைஸ்ல 25, 20 ஏஜ் மாதிரி தான் இருப்பாங்க. அவ்வளோ யங் லுக்கிங்கா இருக்க ஒரு ஆக்ட்ரஸா இருக்காங்க. அதனால தான் அவங்க இந்த லிஸ்டிங்ல வச்சிருக்காங்க. 13th பிளேஸ்ல இருக்க ஆக்ட்ரஸ் யாருன்னா ஆக்ட்ரஸ் நித்யா மேனன். நித்யா மேனனை இப்ப ரீசென்ட் டைம்ல எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா ஏகப்பட்ட பெரிய பெரிய படங்கள் நடிச்சிருக்காங்க. ரீசெண்டா வந்து தலைவன் தலைவி, அது மட்டும் இல்லாம வரப்போற இட்லி கடை, இந்த மாதிரி நிறைய படங்களே அவங்க நடிச்சிட்டு இருக்காங்க. இவங்களோட ஏஜ் எவ்வளவு தெரியுமாங்க? இவங்களோட ஏஜ் 37. பட் இருந்தாலும் இவங்க 37 மாதிரி இருக்க மாட்டாங்க. இவங்க ரொம்பவே யங் லுக்கிங்கா இருக்க ஒரு ஆக்ட்ரஸா இருக்காங்க. இவங்களும் லுக் வைஸ்ல ரொம்பவே யங்கா தெரியுற ஆக்ட்ரஸா இருப்பாங்க. இவங்களோட ஏஜ் ஆனா 37ங்க. நம்பர் 12th பிளேஸ்ல எந்த ஒரு ஆக்ட்ரஸ் இருக்காங்கன்னா ஆக்ட்ரஸ் சமந்தா. சமந்தா அவங்க நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். இவங்க தமிழ் சினிமால இல்ல இந்தியன் இண்டஸ்ட்ரியிலேயே பிகஸ்ட் ஆக்ட்ரஸ் சொல்லலாம். ஏன்னா இவங்க ஏகப்பட்ட போல்டான ரோல்ஸ் நடிக்கக்கூடிய ஆக்ட்ரஸா இருக்காங்க. சமந்தாவோட ஏஜ் எவ்வளவுனா 38. பட் இருந்தாலும் இவங்க 38 மட்டும் இருக்க மாட்டாங்க. ரொம்பவே யங் லுக்கிங்கா இருப்பாங்க. சினிமால இவங்க வேற லெவல்ல கேரக்டர்ஸ் பண்ணுவாங்க. அந்த ஒரு கேரக்டர்ஸ்லாம் ரொம்ப இம்பாக்டா இருக்கும் படங்கள்ல. இவங்களும் யங் லுக்கிங்காக சுத்திட்டு இருக்காங்க இப்போ வரலையுமே. 11th பிளேஸ்ல இருக்க ஆக்ட்ரஸ் யார் தெரியுமாங்க? ஆக்ட்ரஸ் காஜல் அகர்வால். காஜல் அகர்வால் இப்போ இண்டஸ்ட்ரியில பெருசா படங்கள் நடிக்கிறதுனாலும் ஒரு காலத்துல இண்டஸ்ட்ரியில அதிகப்படியான படங்கள் நடிச்ச ஒரு ஆக்ட்ரஸா இருந்திருக்காங்க. இவங்க நிறைய ரோல்ஸ் நடிச்சிருந்திருக்காங்க. ஏகப்பட்ட போல்ட் ரோல்ஸ் நடிச்ச ஆக்ட்ரஸாவும் இருக்காங்க. காஜல் அகர்வாலோட ஏஜ் எவ்வளவு தெரியுமாங்க? இவங்களோட ஏஜ் எவ்வளவுனா 40. பட் இருந்தாலும் இவங்க 40 லுக்ஸ்ல இருக்க மாட்டாங்க. ரொம்ப யங்கா 28, 29 ஏஜ் லுக்ல தான் இருப்பாங்க. அவ்வளோ யங் லுக்கிங்ல இருக்க ஆக்ட்ரஸா இருக்கிறதுனால தான் இவங்க இந்த லிஸ்டிங்ல வச்சிருக்கேன். நம்பர் 10th பிளேஸ்ல இருக்க ஆக்ட்ரஸ் யாருன்னா ஆக்ட்ரஸ் நயன்தாரா. நயன்தாரா தமிழ் இண்டஸ்ட்ரியில ஒன் ஆஃப் த பிகஸ்ட் ஆக்டர்ஸ் சொல்லலாம். சவுத் இந்தியன் இண்டஸ்ட்ரியிலும் ஏகப்பட்ட படங்கள் நடிச்சிருக்காங்க. ஈவன் ரீசெண்டா வந்த ஷாருக் கானோட ஜவான் படத்துல இவங்க முக்கியமான ஒரு ரோல் பண்ணியிருப்பாங்க. அந்த ரோலும் வேற லெவல்ல இருக்கும். இவங்க இந்த மாதிரி இம்பார்ட்டன்ஸான ரோல்ல நடிக்கக்கூடிய ஆக்ட்ரஸ். இவங்க உமன் பேஸ்ட், அதாவது ஃபீமேல் ரோல் பேஸ்ட் கேரக்டர்ஸையும் நிறைய பண்ணியிருக்காங்க. இவங்க பண்ண படங்கள் ஒவ்வொன்றும் வேற லெவல்ல வெற்றி அடைஞ்சிருக்கு. இவங்களோட ஏஜ் எவ்வளோனா 41. இருந்தாலும் இவங்க 41 லுக்ல இருக்க மாட்டாங்க. ரொம்ப யங் லுக்கிங்ல இருக்க ஒரு ஆக்ட்ரஸா இருக்கு. நம்பர் 9th பிளேஸ்ல இருக்க ஒரு ஆக்ட்ரஸ் யாருன்னா ஆக்ட்ரஸ் பிரியாமணி. இவங்களும் ரொம்ப யங் லுக்கிங்கா இருக்க ஆக்ட்ரஸ்ங்க. இவங்க ரொம்ப ஸ்லிம்மாவும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாகவும் இருப்பாங்க. இவங்க இப்போ இண்டஸ்ட்ரியில நிறைய படங்கள் நடிச்சிட்டு இருக்காங்க. இவங்க ரொம்ப வருஷமா இண்டஸ்ட்ரியில இருக்காங்க. இவங்க இன்னுமே யங் லுக்கிங்கா தான் இருக்காங்க. இவங்களோட ஏஜ் எவ்வளவு தெரியுமாங்க? இவங்களோட ஏஜ் 41. இருந்தாலும் இவங்க 41 மாதிரி இருக்க மாட்டாங்க. ரொம்ப யங் லுக்கிங்கா இருக்க ஒரு ஆக்ட்ரஸா இருக்காங்க. நம்பர் 8th பிளேஸ்ல இருக்க ஆக்ட்ரஸ் யாருன்னா ஆக்ட்ரஸ் அனுஷ்கா செட்டி. அனுஷ்கா செட்டி பாகுபலியில ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம நிறைய பெரிய பெரிய படங்கள் நடிச்ச ஒரு ஆக்ட்ரஸா இருக்காங்க. இவங்க சவுத் இந்தியன் இண்டஸ்ட்ரியிலேயே பிக் ரோல்ஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஃபீமேல் பேஸ்டு ரோல்ஸ் நிறைய பண்ணியிருக்காங்க. இவங்க சவுத் இண்டஸ்ட்ரியிலேயே ஒன் ஆஃப் த பிகஸ்ட் ஆக்ட்ரஸ் சொல்லலாம். அந்த அளவுக்கு இவங்களுக்கு ஃபேன் பேஸ் இருக்கு. இவங்களோட ஏஜ் எவ்வளோனா 41. பட் இருந்தாலும் இவங்க 41 மாதிரி இருக்க மாட்டாங்க. ரொம்பவே யங்காவும் ரொம்பவே பியூட்டிஃபுல்லாகவும் இருப்பாங்க இந்த ஒரு ஆக்ட்ரஸ். நம்பர் 7th பிளேஸ்ல எந்த ஒரு ஆக்ட்ரஸ் இருக்காங்கன்னா ஆக்ட்ரஸ் த்ரிஷா கிருஷ்ணன் தாங்க இருக்காங்க. இவங்க ரீசெண்டா வந்த தக்லி படத்துல வேற லெவல்ல ரோல் பண்ணியிருப்பாங்க. இது மட்டும் இல்லாம ஏகப்பட்ட படங்கள்ல ரோல் பண்ணியிருப்பாங்க. லியோ படத்துலயும் நல்ல ரோல் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட படங்கள்ல நடிச்சிட்டு வந்திருக்காங்க. பெரிய பெரிய ஸ்டார்ஸ் படங்கள்ல நடிக்கிற ஒரு ஆக்ட்ரஸா இருக்காங்க. இவங்களோட ஏஜ் எவ்வளோனா 42. இருந்தாலும் இவங்க 42 மாதிரி இருக்க மாட்டாங்க. ரொம்பவே யங்காவும் ரொம்பவே அழகாவும் இருப்பாங்க. இவங்களோட ஏஜ் வயசுக்கும் இவங்களோட லுக்ஸ் வயசும் சம்மந்தமே இருக்காது. அவ்வளோ யங்காவும் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாகவும் இருப்பாங்க இந்த ஒரு ஆக்டர். நிறைய பேர் நம்ம வீடியோக்களை பாக்குறீங்க. நம்ம வீடியோக்களை லைக் பண்ணிட்டு பாருங்க. அது மட்டும் இல்லாம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்பர் 6th பிளேஸ்ல எந்த ஒரு ஆக்ட்ரஸ் பார்க்க போறோம்னா ஆக்ட்ரஸ் ஸ்ரேயா சரண். ஸ்ரேயா சரணை நீங்க நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. 90sல உங்களுக்கு நிறைய ஃபேன்ஸ் இருப்பீங்க. ஈவன் இவங்க தளபதியோட அழகிய தமிழ் மகன், அது மட்டும் இல்லாம சூப்பர் ஸ்டாரோட சிவாஜி, இந்த மாதிரி ஏகப்பட்ட படங்கள் நடிச்சிருக்காங்க. ஏகப்பட்ட பெரிய பெரிய படங்கள் நடிச்சிருக்காங்க 90sலயும் இயர்லி 2Kலயும். இவங்க இயர்லி 2K காலத்துக்கடத்துல இருந்து அப்பையில இருந்து இப்போ வரலையுமே ரொம்பவே பியூட்டிஃபுல்லாகவும் லுக்ஸ் வைஸ்ல ரொம்பவே யங்காவும் இருக்காங்க. இவங்களோட ஏஜ் எவ்வளோனா 42. இருந்தாலும் இவங்க 42 மாதிரி இருக்க மாட்டாங்க. இவங்க 2018 மாதிரி இருப்பாங்க. ரொம்பவே யங்கா இருக்க ஒரு ஆக்ட்ரஸா இருக்காங்க. நம்பர் 5th பிளேஸ்ல இருக்க ஆக்ட்ரஸ் யாருன்னா ஆக்ட்ரஸ் ஸ்னேகா. ஸ்னேகாவும் ரொம்பவே பியூட்டிஃபுல்லா இருக்க ஒரு ஆக்ட்ரஸா இருப்பாங்க. இவங்க இயர்லி 90sலயும் 2K காலகட்டத்திலயும் இவங்களை ரொம்பவே கொடிவெட்டி பண்ண ஒரு ஆக்ட்ரஸ்னு சொல்லலாம். இப்போ ஸ்னேகா ரீசெண்டா என்ன பண்ணிருக்காங்கன்னா டான்சிங் ஷோக்கு ஜட்ஜா இருக்காங்க. பட் இருந்தாலும் இவங்களோட ஏஜ் வைஸ்க்கும் இவங்களோட லுக்ஸ் வைஸும் ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்கும். இவங்க ரொம்ப அதிக ஏஜ்ல இருந்தாலும் ரொம்பவே ஹேண்ட்ஸமா இருப்பாங்க. இவங்களோட ஏஜ் எவ்வளோனா 44. பட் இருந்தாலும் இவங்க 44 மாதிரி இருக்க மாட்டாங்க. ரொம்பவே யங் லுக்கிங்கா இருக்க ஒரு ஆக்ட்ரஸா இருக்காங்க. நம்பர் 4th பிளேஸ்ல இருக்க ஆக்ட்ரஸ் யாருன்னா ஆக்ட்ரஸ் ஜோதிகா. ஜோதிகாவும் ரொம்பவே ஏஜா இருந்தாலும் ரொம்ப யங் லுக்கிங்ல இருக்க ஒரு ஆக்ட்ரஸா இருக்காங்க. இவங்க ஸ்டார்டிங்ல ஹீரோயின் பண்ணிட்டு இப்போ வரையுமே முக்கியமான ஃபீமேல் பேஸ்டு ரோல்ஸ் ஹீரோயின்ஸா பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க பண்ற ஒவ்வொரு படங்கள்லயும் உமனுக்கு ரொம்ப ஸ்ட்ராங் ரோல் இருந்தா அந்த ரோல்ல தான் இவங்க நடிப்பாங்க. அவ்வளவு ஸ்ட்ராங் ரோலா பார்த்து நடிக்கக்கூடிய ஆக்ட்ரஸா இருக்காங்க. இவங்களும் 90s கிட்ஸுக்கும் இயர்லி 2K கிட்ஸுக்கும் ஃபேவரட்டா இருக்க ஒரு ஆக்ட்ரஸ். இவங்களோட ஏஜ் எவ்வளவு தெரியுமாங்க? இவங்க 46. இருந்தாலும் இவங்க 46 மாதிரி இருக்க மாட்டாங்க. 30க்கு பிலோ இருக்க மாதிரி தான் இவங்க லுக்ஸ் வைஸ்ல இருப்பாங்க.
நம்பர் 3rd பிளேஸ்ல இருக்க ஆக்ட்ரஸ் யாருன்னா ஆக்ட்ரஸ் மீனா. இவங்களும் ரொம்பவே நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க. சூப்பர் ஸ்டார் கூட ஏகப்பட்ட படம் நடிச்சிருக்காங்க. கமலஹாசன் கூட ஏகப்பட்ட படங்கள் நடிச்சிருக்காங்க. தலாஜித் கூட ஏகப்பட்ட படங்கள் நடிச்சிருக்காங்க. இவங்க ரொம்பவே ஓல்டா இருப்பாங்கன்னு நீங்க நினைப்பீங்க. பட் இருந்தாலும் இவங்களோட ஏஜுக்கும் இவங்களோட லுக்ஸ் வைஸும் சம்மந்தே இருக்காது. ஏன்னா இவங்க ஏஜ் எவ்வளோனா 48. இருந்தாலும் இவங்க 48 மாதிரி இருக்க மாட்டாங்க. ரொம்பவே எங்கா 30 ஏஜ்ல இருக்கவங்க மாதிரி தான் இருப்பாங்க. அவ்வளோ எங்காவும் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாகவும் இருப்பாங்க இவங்க. நம்பர் 2ல இருக்க ஆக்ட்ரஸ் யாருன்னா ஆக்ட்ரஸ் தபு. தபுவை பத்தி உங்களுக்கு தெரியும், தலா கூட நடிச்ச ஒரு ஆக்ட்ரஸ். ஏகே அதாவது தலாஜித்தும் தபுவும் ஒரு பாட்டுக்கு ஆடி இருக்காங்க. அந்த பாட்டு மிகப்பெரிய ஃபேமஸான ஒரு பாட்டு. இவங்களோட ஏஜுக்கும் இவங்களோட லுக்ஸுக்கும் சம்மந்தம் இருக்காது. அவ்வளோ எங்க இருப்பாங்க. இவங்களோட ஏஜ் எவ்வளோ தெரியுமாங்க? இவங்களோட ஏஜ் 53. பட் இருந்தாலும் இவங்க ரொம்ப எங்களுக்கு இங்க இருக்க ஒரு ஆக்ட்ரஸா இருக்காங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்க ஒரு ஆக்ட்ரஸாகவும் இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல எந்த ஒரு ஆக்ட்ரஸ் இருக்காங்கன்னா இவங்க ரொம்பவே ஓல்டா இருந்தாலும் இவங்க ரொம்ப எங்களுக்கு இங்க இருக்க ஒரு ஆக்ட்ரஸா தான் இருக்காங்க. அவங்க தான் ரம்யா கிருஷ்ணன். ரம்யா கிருஷ்ணன் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இவங்க பாகுபலி ஏகப்பட்ட பெரிய பெரிய படங்கள்ல முக்கியமான கதாபாத்திரமான ஒரு ஆக்ட்ரஸா இருக்காங்க. கமலஹாசன் கூட ரஜினி கூட எல்லா பெரிய பெரிய நடிகர் கூடயும் நடிச்சிருக்காங்க. ஆனாலும் இவங்க எங்களுக்கு இங்கவே பியூர்ல இருக்காங்க. இவங்களோட ஏஜ் எவ்வளோனா 58. பட் இருந்தாலும் இவங்க 58 மாதிரி இருக்க மாட்டாங்க. ரொம்ப எங்களுக்கு இங்க இருக்க ஒரு ஆக்ட்ரஸா இருக்காங்க. உங்களோட ஃபேவரட்டான ஹீரோயின் யாரு? காமெண்ட் பாக்ஸ்ல பண்ணுங்க.